பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருவது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆளும் தாவேகாவை சேர்ந்த தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தாவேகா உறுப்பினர்களும் சரி, எதிர்கட்சியில் சிலர் இருக்கிறவங்களும் சரி, அது திமுக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா திமுக அதை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மற்றவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது சென்னை மாநகரத்தின் காவல்துறை ஆணையாளராக இருந்தவர் அருண் அவர்கள் தான். அவர் தான் இந்த சவுக்கு சங்கர் அரெஸ்ட்டில் தான் நிறைய வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துலலாம் அவர் தான் இன்வால்வ்டு அப்படின்ட்டு பலமுறை பலர் பேசியிருக்காங்க. அதுவும் பேச்சுரிமை தடுக்கப்பட்டது, அவர் அவ்வளோ ஹேரஸ் பண்ணார். அதே மாதிரி இது தாவேகாவோட மீட்டிங்க்கு எதுவுமே பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவரால் டம்மி போஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமைதியாக வச்சுருந்தாங்க, இங்கேயோ வேக்கன்ட் போஸ்ட்டை சும்மா வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவர் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு டிவிஎஸ்சி, அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்குங்க, அதில் அவர் டைரக்டர் போட்டிருக்காங்க. அவரை அதில் தான் பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பொறுப்பு போட்டபோது ஹி வாஸ் டவுன் கிரேடட் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா டவுன் கிரேட்னா அது தப்பானது கிடையாது. அந்த போஸ்டிங் ஏடிஜிபிங்க ஹேண்டில் பண்ண, பட் இவர் டிஜிபி கேடரில் இருக்கிறவரும் அதை ஹேண்டில் பண்ணலாமேன்னு அங்கே போட்டுட்டாங்க. ஆனால் எல்லாருமே சொன்னால் அது ஒரு பவர் சென்டரான ஒரு விஷயம். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஒருத்தர் அங்கே தலைமையில் இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான. பட் அருண் மீது இவ்வளோ புகார்கள் வந்துருந்துச்சு, தாவேக்கினரே புகார் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அருண் அவர்களை டிவிஎஸ்சியில் தலைவராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று அருண் மீது வேறு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணும் விஜய்க்கு. அப்படி இல்லைன்னா அருண் அவர்களை இந்த பதவியில் போடுறாங்கன்னா விஜய் போடலை, விஜயை இயக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.